ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் 5:30க்கு எப்பயும் போல் எந்திரிச்சிட்டு வெளியே வந்து சரி கோலம் போடலான்னு பார்த்தோன்னா அவ்வளோ கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. வெளியே லைட் எப்பயுமே நம்ம வீட்டில் எரியுன்றதுனால அந்த வெளிச்சம் தான். சன்ரைஸ் கூட என்ன ஆகலை. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வேலை பார்க்கலான்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி உங்களுக்கு அந்த வியூ நல்லா இருந்ததா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணோமேன்னு சொல்லிட்டு வழியே வந்திருந்தேன். அவ்வளோ ஒரு நல்ல காற்று, ஒரு அமைதியாக இருக்கும். அது மாதிரி இந்த பேர்ட் சவுண்டு காலையில் அந்த நேச்சர் சவுண்ட் மட்டும் தான் நம்ம காதில் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. மாடு சவுண்டு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் உங்களுக்கு போன விலாகில் வந்து போன ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபிட்ஸு, ஹை ஃபீவர்னால வர ஃபிட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் கிடையாது ப்ரிவென்ட் பண்ணலான்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது ஆல்ரெடி நான் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவில் வந்து அந்த டெய்லி நான் என்னென்ன பண்ணேன், காலையில் என்னென்ன பண்ணேன்றது வரும். ஆனால் நான் சொல்கிறது வந்து இந்த ப்ரிவென்ஷன் வந்து நான் சொல்கிறேன். பாப்பா 7 மந்த் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபீவரில் வந்து இருந்தாங்க. எப்பயுமே கிட்ஸ் 7 மந்த்துங்கும்போது நான் ஃபஸ்ட் டே ஃபீவர்னாலே காலையில் ஃபீவர் வந்துச்சுன்னா மத்தியானம் கூட்டிகிட்டு போகிறது உண்டு, மத்தியானம் ஃபீவர் வந்துச்சுன்னா ஈவினிங் கூட்டிகிட்டு போகிறது உண்டு. ஸோ இப்படி தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் ஃபீவர் வந்தோடனேயுமே நாங்கள் போனோம். வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. 3 டேஸ் கழித்து அது நார்மல் ஆயிரும், ஃபீவர்னாலே 3 டேஸ் கழித்து நார்மல் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் 3 டேஸ் வரைக்குமே அவங்க டேப்லெட்ஸ் எல்லாமே டானிக் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களால் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் போகலை. ஆனால் அந்த ஃபீவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து ரெஸ்பாண்ட் ஆச்சு. மருந்து கொடுக்கும்போது குணமாச்சு. கொடுக்கலனா ஃபீவர் திரும்ப வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே, மருந்து கொடுத்தா ரெஸ்பாண்ட் ஆகுது அப்படின்ற வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக என்னாச்சு, 3rd டே 4th டேல என்னாச்சுன்னா 4 hours ஒன்ஸ் வந்து நம்ம மருந்து கொடுப்போம். ஸோ அப்படியே ஃபீவர் வராமல் அப்படியே தடுத்துக்கிட்டே போகும் தானே. ஆனால் 3rd டே 4th டே என்னாச்சுன்னா 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சிரப் கொடுத்து 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, அடுத்த டோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே இது நார்மல் இல்லைன்றதை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. நார்மலாக வர ஃபீவர் இல்லை அப்படின்றத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் நெக்ஸ்ட்டு 4th டே ஹாஸ்பிட்டல் போகிறோம். இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது, அப்படியா இது எதுவும் உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பேபி நார்மலாக தான் இருக்காங்க, வேணால் இன்னொரு டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் கொடுப்போமே, ஹை ஃபீவர் வந்தோன்னா இந்த மெஃப்தால் சம்திங் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது ஓகேன்னு சொல்லி பண்ணாச்சு. ஆனால் அது வந்து ரொம்ப கொடுக்கவே கூடாது. அந்த மெஃப்தால் அப்படின்ற ஹை ஃபீவர் சிரப் எதுவாக இருந்தாலுமே அதை குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கவே கூடாது. கொடுத்து பழகாதீங்க. பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கொடுத்தா தான் ஃபீவர் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி அவங்க பாடி வந்து பழகிரும். ஸோ அதனால் அதை கொடுக்கவே கொடுக்காது. அதெல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்போ 4th டே வந்து மருந்து குடிச்சிட்டு நல்லாவே தூங்குனாங்க. ஆனால் ஃபீவர் வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. நல்லா ஒரு ஈவினிங் 7 போல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டயத்தில் பாப்பா வந்து எப்பயுமே தூங்கவே மாட்டாங்க. ஆனால் தூங்கினாங்கன்னா ஓகே ஃபீவர் அதனால் தூங்குறாங்க போலன்னு வச்சுட்டோம். ஃபீவர்னாலே நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மிட்டன்ஸு, ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் போட்டு தூங்க வச்சுருந்தோம். நல்லா தூங்குனாங்க. நான் அப்போவே வந்து இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். ஃபீவர்னாலே நாங்கள் எப்பயுமே ஃபீவர் அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு வந்தாலே மானிட்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள ஒரு செகண்ட் கூட விடாமல் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் அதோடைய நார்மலாக ஒரு டேயில் நம்ம எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அது, அண்ட் அதை விட அப்நார்மலாக என்னென்ன நடக்குது இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாக இருந்து இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நானும் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்து நான் பார்ப்போமேன்னு கூட இருக்க மாட்டேன். இங்கே அது கண்ணில் வச்சுட்டே தான் நான் என்னோடய வேலையும் நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஏதோ அப்நார்மலாக இருக்குன்றதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கட்டத்தில் எனக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன்றது எனக்கு தெரியல. பட் அப்நார்மலாக இருக்குன்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. அப்புறம் நல்லா தூங்குனாங்க. எந்திரிச்சாங்க, டக்குன்னு வேக்கப் ஆனாங்க. வேக்கப் ஆகிட்டு நல்ல ஒரு பிரைட் ஐஸில் வேக்கப் ஆனாங்க. தண்ணி வேணுமா பட்டுன்னு கேட்டேன். தண்ணி கேட்டாங்க. தண்ணி குடிச்சிட்டேன். அப்படி ஒரு தண்ணி குடிச்சாங்கங்க. நான் மடியில் தூக்கி வச்சுட்ருக்கேன். என்னால் உஷ்ணம் தாங்க முடியல. பயங்கரமாக ஜாக்கெட்டுக்கு மேலே அந்த ஹீட் வந்தது. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "ஏங்க
பாடி ஓவரா ஹீட் ஆயிடுச்சு. என்னால தூக்கவே முடியலன்னு சொல்றேன். அப்படியான்னு சொல்லி அவங்க தொட்டு பார்க்குறாங்க. இது சிப்ப இழுத்துட்டே இருக்கு. பாப்பா வந்து டீஹைட்ரேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹீட் அதிகமாகும். அதுக்கு தண்ணி பயங்கரமா இழுக்குதுங்க. நான் பாட்டில அதுலேருந்து சிப்பர வந்து புடுங்குறதுக்கு பார்க்குறேன். விடவே இல்ல. அந்த அளவுக்கு குடிச்சிட்டே இருக்காங்க. குடிச்சு முடிச்ச உடனே கண்ணு மேல போயிடுச்சுங்க. ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே நாங்க தூக்கிட்டு போயிட்டோம். போயிட்டு அ ஒரு நார்மல் ஏர்ல ஒரு 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் இருந்திருக்கும் அந்த அந்த ஃபிட்ஸு. அதுக்கப்புறம் நார்மல் ஏர்ல வேகமா வண்டியில போம்போது நார்மலைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணி, "நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். நீங்க நார்மல் ஃபீவர்ன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்க. இப்ப இப்படி இருக்கு." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயுமே, அவங்க திரும்ப டக்குன்ட்டு மோஷன் போற இடத்துல ஒரு வேக்ஸ் மாரி ஒண்ணு வச்சு டக்குனு ஃபீவர வந்து காம் டவுன் பண்ணிட்டு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில பாப்பா வந்து க்யூர் ஆயிட்டாங்கங்க. ஆனா, இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்போ ஒரு கிட்ஸா ஒரு பேபியா இருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய டெம்பரேச்சர் 100 ஹை ஃபீவருங்க. இப்போ நம்ம வந்து 100க்கு மேல ஆனா 100 வந்து நார்மல் நார்மல் மீன்ஸ் நார்மல் ஃபீவர் அப்டின்னு சொல்லி நெனைக்கிறோம் இல்லையா? ஸோ அது தப்பு. அது தவறான ஒரு கண்ணோட்டம். டாக்டர்ஸோட அட்வைஸ் இதுன்னு தான் நான் சொல்றேன். டாக்டர் சொன்னது தான் நான் சொல்றேன். கிட்ஸுக்கு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 100 ஃபீவர் போனாலே அவங்க வந்து ஹை ஃபீவர்ல இருக்காங்கன்றத நம்மளோட மனசுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். 100 தொட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்திலே நம்ம ரொம்ப அலர்ட் ஆயிக்கணும். அப்படின்ற மாரி ஒண்ணு சொன்னாங்க. இன்னொன்னு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில, நம்ம வந்து அதிகமான அதாவது ஜாக்கெட்டு, மிட்டன்ஸு, போர்வைய போத்தி போர்வைய போத்தி விடுறது. இது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப லைட்டான காட்டன் கிளாத்ல மட்டும் உடம்ப வந்து வெறுமனே போடக்கூடாது. அத கவர் பண்ணணும். அந்த இதுக்காக மட்டும் ட்ரெஸ்ஸ உடுத்திக்கிட்டு மத்தபடி பொத்தி போடுறதோ, இதோ இருக்கக்கூடாது. இன்னொன்னு ஃபேன் எப்பயுமே ஓடணும். ஃபேன் வந்து ஹை ஃபீவர்ல கூட ஃபேன் அமத்தக்கூடாது. ஃபேன் ஓடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ, இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோலயும் நான் இது என்னென்ன எப்படி எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், அ அப்படின்றத நான் சொல்றேன். எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறதும் சொல்றேங்க.